வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும். மாம்ஸ் கிச்சனுக்கு நம்ம வாங்க லட்டு செய்வோம் கடலை மாவில். 1.5 கப்பு, இதே கப்பில் 1.5 கப்புமா. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே இது நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். 1.5 கப்பு, 1.5 கப்பு மாவு, கொஞ்சோண்டு உப்பு, அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி. மாவு வந்து 1.5 கப்பு தண்ணி இழுத்துச்சு, அதனால் இது வந்து கரெக்டாக அதோட 1.5 கப்பு இதோட ஒரு குவலை. அதை ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கிண்டிக்கிற வேண்டியதாம்மா. அதை கிண்டிட்டேன், கரைச்சிட்டோம்மா. இட்லி மாவு பதத்துக்கு கூட நீங்கள் வைக்கலாம், ஆனால் கையை வச்சு நீங்கள் வந்து அந்த மாவை வந்து புஷ் பண்ணணும். சீனி வந்து அதே கப்பில் 1 கப்புமா. அது வந்து பெரிய கப்பு, இது சின்ன கப்பு, அதனால் 1.25 கப்பு போடுறேன். அதே கப்பில் 1 கப்பு 1 கப்பு தண்ணி ஊற்றுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா பதம். இது ரொம்ப இருட்டாக இருக்குது. கலரு போடணும், கிராம்பு போடணுமா. சட்டி கருப்பாக இருக்கிறனால உங்களுக்கு தெரியலை. நான் இருங்க கொஞ்ச நேரத்தில் சட்டியை மாற்றிடுறேம்மா. கலர் அந்த மூடியில் ஒரு சின்ன ரெண்டு சொட்டு ஊற்றுங்கம்மா. இது அந்தளவுக்குலாம் கலரு இது பண்ணாது. இந்த போத்தல் உள்ளது ரொம்ப குவாலிட்டியானதும்மா. இந்த ஊரில் இப்படி தான் இருக்கும், தூள்லாம் வாங்குறது இல்லைம்மா. கையிலலாம் ஒட்டாது அந்த அளவுக்குலாம். அது இந்த மூடியில் கொஞ்சோன்னு போடுங்கம்மா. நான் மாவுக்கு கலர் போட வேணாம், சீனியில் கலர் போட்டுக்கிறேங்க. என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கம்மா. நீங்கள் எதுவும் டவுட்டு இருந்தால் கேளுங்க, என்னால் முடிஞ்சளவு சொல்கிறேன். அதாவது ஒரு பிசுன்னு வரக்கூடாது. ஒரு பிசுன்னு வந்தால் நம்மளுக்கு ரொம்ப சுருக்காக இருக்கும், நம்ம விறுவிறுன்னு பிடிக்கணும். அப்படி கிராஸ் நல்லா ரஃப்பாக இருக்குன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் அப்படி பிடிங்க. எனக்கு சாஃப்ட் லட்டு தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். எண்ணெய் சூடாக அதை அளவாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த ஓட்டையாக உள்ளது, அதில் வந்து நீங்கள் ஊற்றுங்கம்மா. அதுக்கு தமிழில் எனக்கு பேர் தெரியலை. எனக்கு வந்து இது பொடி கண் உள்ளது எனக்கு இருக்குது, ஆனால் இதை விட பொடி கண் லட்டுக்குள்ளது இருக்குது. இன்ஷால்லாம் ஊருக்கு போனால் தான் பார்க்கணும். எனக்கெல்லாம் நடி போனால் தான் வாங்கிட்டு வரணும். அடிக்கடி செய்கிறவளாக இருந்தால் லட்டுக்குள்ளே சத்துவத்தை வாங்கிக்கிறேங்கம்மா. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்ணா உள்ளது. நான் இன்றைக்கி தான் இதில் செய்கிறேன். எப்போதுமே அந்த இதில் தான் நான் செய்வேன். அது கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் பெருசு. இப்படி தான் தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் கிராஸாக இருந்தால் அதில் வச்சு நம்ம கையை வச்சு இப்படியே சுற்றி விட்டு இறக்கணும், அதுவும் நல்லாயிருக்கும். அதோட சீனி பாவுக்குள்ள அள்ளி போடுங்கம்மா. லேசாக பிசு வந்துட்டால் போதும், அவ்வளோதான். அதோட அடுப்பு அடைச்சிட வேண்டியதுதான். இன்னும் ஒரு டிப்ஸ் இருக்குது, கடைசி வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள். லட்டுக்கு வந்து 2 மாதிரி நம்ம செய்யலாம். நம்மளுக்கு விறுவிறுண்டு அரிச்சு எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டும் அதை அந்த பாவை சூடு பண்ணி நம்ம போடலாம். ஆனால் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அது ஒன்று இருக்குது. இல்லை இந்த மாதிரி போடுறத முறை. ஆனால் இந்த மாதிரி நம்ம போட்டு என்ன செய்யணும், சீனி பாவுக்குள்ளே போடுறோம்மா. போட்டுட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஒத்த கையாலாக இருந்தால் ஒண்டியாக செய்யணும், ஒண்டியாக எல்லாம் பண்ணணும். அதனால் விறுவிறு நம்மளுக்கு பொரிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சீனி பாவுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு அள்ளி ஒரு தட்டில் வச்சுக்கிறோங்கம்மா. நான் இன்றைக்கி அள்ளி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் மறுபடியும் அந்த பாவுக்குள்ளே போட்டு மறுபடியும் ஒத்தாப்பில் எல்லாத்தையும் கொட்டி லேசாக அடுப்பை வச்சு மறுபடியும் கிண்டி விட்டு இறக்கிருங்கம்மா. அவ்வளோதாம்மா. இதாம்மா பக்குவம், வேறு ஒன்றுமே இல்லை. சரி. ஆனால் இன்னொரு இது இருக்குது, நான் இப்போ செய்வேன் பாருங்கள். நான் வந்து ஏன்டா அல்லாதனால மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பொரிஞ்சட்டியோட அந்த பூந்தி எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி நான் அதில் கொட்டி நான் கிண்டுறேம்மா. அடுப்பை ஏற்றி விட்டு குட்டி ஒரு நிமிஷம் தான் ஊற்றி கிண்டி விட்டுற வேண்டியதான். கொட்டி முடிஞ்சிருச்சு. அழகான சாஃப்டான லட்டு நம்மளுக்கு ரெடி. நீங்கள் ஒரு கம்பி பதமாக இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும் லட்டு. நீங்கள் அதை விரும்பினா அதை வச்சுக்கிறங்க. எனக்கு எப்போவுமே சாஃப்ட் லட்டு தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் கண்ணுங்கன்னா உள்ளதை பொடி கண்ணாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு நல்லது. நீங்கள் அரைச்சலாம் போட வேண்டியதில்லை. அப்புறம் 1 ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி கிஸ்மிஸை வறுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டு தட்டில் லேசாக ஆற வைங்கம்மா. ஆற வைங்க. ஒரு கம்பி பதத்தை நீங்கள் வச்சிங்கன்னா விறுவிறுண்டு நீங்கள் பிடிக்கணும், உருண்டையை போட்டுறணும். இது வந்து நான் வந்து பிசு மட்டும்தான் வச்சேன் சாஃப்டான லட்டுக்கு. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அரைமரவே பிடிக்கலாம். ஒன்றும் அந்தளவு சுருக்காக இருக்காதுமா. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கம்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோதாம்மா லட்டு. நீங்கள் வீட்டில் லட்டு செஞ்சீங்கன்னா கடையில் உள்ளதை லட்டு நீங்கள் விரும்பவே மாட்டியம்மா. நான் அந்த லட்டுலாம் ரொம்ப காலமாக செய்கிறேம்மா. அப்போ அந்த காலத்தில் புக்கில் பார்த்தே செய்ய ஆரம்பித்தேன். 2000 நான் செய்கிறேம்மா இந்த லட்டு. புக்குலேயும் இந்த தீபாவளிக்கு புக்குகள் வரும்ல, அதிலெல்லாம் பார்த்து செய்ய ஆரம்பித்தேன். அதெல்லாம் கிலோ கணக்கில் வரும். அப்புறம் தான் கப்பு கணக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாமே நம்மளோட முயற்சி தான்மா. நம்ம எதை விரும்புகிறோமோ அதை நம்ம கற்றுக்குறோம். கண்டிப்பாக எல்லாமே அப்படித்தான்.
எதை நோக்கி போகிறோமோ அதை நம்மளுக்கு ஆண்டவன் நம்மளுக்கு வந்து அந்த வழியை காட்டுவான். இதை எப்போவுமே நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியதுமா. இன்றைக்கி ஸ்வீட்டோடு உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். என் மகன் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 2 ரோஸு செடியும் 2 தொங்குற பர்பிள் கலர் செடியும் எனக்கு வாங்கி கொடுத்து விட்ருக்காரு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் நான் இன்றைக்கி அவரோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாரு. அந்த ஃப்ரெண்டுக்கு நான் லட்டு செஞ்சு கொடுக்குறேம்மா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.